லாஸ்ட் இயர் வந்து என்னோட அம்மாவும் அப்பாவும் வந்து வேண்டிக்கிட்டாங்க அண்ணனுக்காக, அண்ணாக்கு நல்லபடியாக குழந்தை பிறந்தது அப்படின்னா நாங்கள் கரும்பு தொட்டில் போடுறதா. அந்த சிறப்பு அண்ணாமலையோட சிறப்பு என்ன அப்படின்னா, நம்ம அந்த கரும்பு தொட்டிலுக்காக வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை நடத்தி வைப்பார். இந்த விஷயம் எங்கள் அண்ணனுக்கு அழகாக குழந்தை பிறந்திருக்கோம், ஆண் குழந்தை. ஸோ அதனால இன்னைக்கு ஃபேமிலியாக எல்லாருமே வந்திருக்கோம். நல்லபடியாக நாங்கள் கரும்பு தொட்டிலும் போட்டு முடிச்சிட்டோம். அண்ணாமலையார் மேலே பற்று இருக்கிறதுனால நாங்கள் எங்கள் பிள்ளைங்க பிறக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டதுனால இந்த குழந்தைக்கு கரும்பை தூக்கி வைத்தியம் பண்ணாக்கா குழந்தை பிறக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம். அது நல்லபடியாக குழந்தை பிறந்தது. அதனால் நாங்கள் மாட வீதியை சுற்றி வந்தோம். கரும்பில் தொட்டில் கட்டி மாட வீதியை சுற்றி வந்தோம். கோயிலை சுற்றி பிரகாரம் இருக்குது, அதை சுற்றி மாட வீதியை சுற்றி வரும். முக்தி தரும் சிவத்தலம் தான் அக்னி தலம். நம்ம திருவண்ணாமலை நம்ம நினைச்ச காரியங்கள் நம்ம சிவனை நோக்கி விரதம் இருந்து கிரிவலம் வந்தால் நினைத்த காரியத்தை சிவன் நடத்தி தருவாருங்கிறது ஐதீகம். அதன்படி கார்த்திகை தீப திருவிழாவுக்கு மக்கள் பெரும்பான்மையாக வராங்க. எல்லா வசதியுமே நல்லா இருக்குது. நாங்கள் எப்போவுமே ஒரு நாளைக்கு முன்னாலே வருவோம், இப்போவும் ஒரு நாளைக்கு முன்னாலே வந்திருக்கோம். எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. அரசும் நல்லபடியாக எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கு. எங்களுக்கு ஒரு வருஷமாக குழந்தை இல்லாத இருந்தது. அதனால ஒரு வருஷமாக 1 இயர் குழந்தை இல்லாத இருந்தது. சரி, நல்லபடியாக எந்த குழந்தை பிறந்தாலும் யானை கட்டி மாட வீதியாக சுற்றி வரோன்ட்டு அண்ணாமலையார்கிட்ட வேண்டிக்கினேன். அதனால் நாங்கள் வந்து தொட்டில் கட்டி இந்த மாதிரி நம்ம தீப திருவிழாப்ப நம்ம பண்ணுறோம். சாமி சிவன் நமக்கு என்ன வேணுமோ அந்த நேர்த்திக்கடன் கண்டிப்பாக கொடுக்குறாரு. கட்டாயம் கொடுக்குறதால நம்ம நேர்த்திக்கடன் நிறைவேற்றுறோம். நம்ம காலகாலமாக இருக்குது. இது வந்து இன்னைக்கு நேரத்தா இல்லை, இந்த சிவனுடைய கோயிலுங்க இதில் இருந்தது ரொம்ப நாளாகவே இந்த பாரம்பரியமாக வந்துட்டே இருக்குது. நான் பிறந்ததுலேருந்தே வந்துட்டுருக்கேன். எனக்கு 37 வயசு ஆகுது. இந்த 37 வருஷமாக நான் வந்துட்டு தான் இருக்கேன். அண்ணாமலை கிரிவலம் பண்ணால் நல்லது, பிரச்சனைலாம் தீரும், கடன் பிரச்சனை தீரும், கல்யாணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கொடுப்பாரு, எல்லாம் நல்லதே நடக்கும். வந்தவரை வாழ வைப்பார் அண்ணாமலையார். எல்லா வசதியை பற்றி குறைய சொல்ல முடியாது. எல்லா வசதியும் கொடுத்துக்கிறாரு, எந்த குறையும் கிடையாது. சாப்பாடு முதல் கொண்டு, தண்ணி முதல் கொண்டு, பாதுகாப்பு முதல் கொண்டு எல்லாம் கரெக்டாக கொடுத்துக்கிறாரு. எல்லாம் சரியாக கொடுத்துக்கிறாங்க, எந்த குறையும் கொடுக்கல. பிள்ளை பையன் வேண்டியிருந்தாங்க, ஒய்ஃபு, அதை நிறைவேற்றுறோம். இது வந்து பார்த்தோன்னா நம்ம முன்னோர்கள்லேருந்து எல்லாமே ஃபுல்லாகவே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஐதீகம் இது வந்து குழந்தை இல்லாதவங்க வந்து பார்த்தோன்னா ஒரு யானை கட்டி இதுமாரி நான் வேண்டியதுன்னு சொன்னேன்னா அவங்களுக்கு குழந்தை பிறந்துடும். நான் 25 வருஷம் ஆகுது நான் அந்த இடத்துக்கு வந்து காலத்தை வச்சு இந்த அண்ணாமலையார் வந்து எனக்கு என்னுடைய கஷ்டத்தெல்லாம் தீர்த்து